அடுத்த கேள்வி பதில் பகுதி. கூடங்குளத்தில் இப்ப மின்சாரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்ல இன்னும் போய் தான் சொல்லிட்டு இருக்காங்களா? கூடங்குளத்தில் மின்சாரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா அந்த நிலைய இயக்குனர் சுந்தர் சொல்லிட்டு இருக்கார், திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு ஒரு இணையதளம் இருக்கு. அதுல ஒட்டுமொத்த மின்சாரத்தோட வரவு செலவு கணக்குகள் இருக்கு. எந்தெந்த மின் திட்டங்கள்ல இருந்து எவ்வளவு மின்சாரம் வாங்குறோம், எங்கெங்க எப்படி மின்சாரத்தை நம்ம விநியோகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணையத்துல கூடங்குளத்திலிருந்து 1 வாட் மின்சாரம் வருவதாக கூட புள்ளி விவரம் இல்லை. இதுக்கு மேல இருக்குதா இல்லையாங்கிறத அவங்க தான் சொல்லணும். இல்லை, ஆக்சுவலாக இந்தியாவுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சிவிலியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம், ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ப்ரோக்ராம். அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டட், பொதுமக்கள் பயன்பாடு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. கல்பாக்கம் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேட்டட். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிலேட்டட் கீழே வரனால இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கீழே அது வராது. ஸோ IAEA எல்லாம் விசிட் பண்ணி என்ன பண்ணுறீங்களா கேட்க முடியாது. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இந்தியாவில் 2 மறுசுழற்சி ஆலைகள் இருக்குது. அணுக்கழிவை மறுசுழற்சி செய்யக்கூடிய ஆலைகள் 2 இருக்குது. ஒன்று கல்பாக்கம், இன்னொன்று தாராப்பூர். ஸோ கல்பாக்கத்துடைய அணுக்கழிவுகளை இப்போதைக்கு கல்பாக்கத்தை வச்சு மறுசுழற்சி செஞ்சு அதனால தான் ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர்ஸ் அங்கே கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இப்போ கூடங்குளத்தில் கழிவு கல்பாக்கத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா கூடங்குளம் சிவிலியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அறிவிச்சு இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் கீழே ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். ஸோ கூடங்குளத்துக்கு வர ஒரு சொட்டு யுரேனியம் கூட இன்டர்நேஷனல் மானிட்டரிங் எல்லாம் வெளியே போயிட முடியாது. ஸோ எந்த ரீப்ராசிங் சென்டருக்கு கொண்டு போக முடியாது, எந்த ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர் கொண்டு போக முடியாது, எதுவுமே கொண்டு போக முடியாது. ஸோ எங்களோட கணிப்பு கல்பாக்கத்துடைய கழிவுகள் அங்கே மறுசுழற்சி செய்யப்பட்டு அங்கே இப்போ ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி தான் நாங்கள், ஏன்னா இது நீங்கள் பார்க்கு கீழே வருது, அங்கே அந்த வேஸ்ட் இமோபலேஷன் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கார்பன் சொல்ல போகிற கல்பாக்கம் அட்டாமிக் வேஸ்ட் ரீப்ராசிங் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவுமே RTI தகவல் கீழே வராது. ஏன்னா அது எல்லாமே பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கீழே போயிடுச்சு. ஸோ பார்க் RTI எக்ஸாம் பண்ணிக்காங்க. நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. பட் நம்ம ஓவரால் பிக்சர் வச்சு பார்க்கும்போது கல்பாக்கத்தில் ஏற்படைய கழிவுகள் அங்கே மறுசுழற்சி செய்கிறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம அணுக்கதிர்னால பாதிப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்க. இப்போ கூடங்குளத்தில் அந்த பாதிப்பு அது எப்படி தப்பிக்கிறதுன்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மக்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சரி, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. அதாவது அணு உலைகளை பொறுத்த மட்டும் 2. ஒன்று டெய்லி ரொட்டீன் எமிஷன்ஸ், தினம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய கதிர்வீச்சு, அது ஒன்று. விபத்து நடந்தால் இன்னொன்று, அது ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம். அதாவது சில டெய்லி வரக்கூடிய கதிர்வீச்சு என்னன்னா, நிறைய பேர் விஞ்ஞானிகள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறதுன்னா பேக்ரவுண்ட் ரேடியேஷன், இயற்கையிலேயே இருக்கக்கூடிய கதிர்வீச்சு இருக்குது, ஆனால் அது பெருசாக பாதிக்காதுன்னு சொல்லி பெரிய பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதற்கு அடையார் புற்றுநோய் மருத்துவரை சேர்ந்த டாக்டர் சாந்தா அவரோட உறுதுணையாக இருந்தாங்க. உண்மை என்னன்னா, இயற்கையில இருக்கக்கூடிய கதிர்வீச்சு இருக்குல்ல, நேச்சுரல் ரேடியேஷன், அதுக்கு நம்ம பாடி பழக்கப்பட்டுருச்சு. பல மில்லியன் வருஷமாக நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் உருவாயிடுச்சு. அதனால அந்த மெக்கானிசம் 99% உடம்புகள் அது செயல்பட்டுரும். அதை மீறி 1% உடம்புல அது இருக்காது. ஸோ அதனால தான் இந்த அணு உலைகள் வர்றதுக்கு முன்னாடியும் இந்த